அம்மனின் குழந்தையே, இந்த 3 முறை இந்த மந்திரத்தை 3 முறை சொன்னா கொடுத்த கடன், வாங்கிய கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். அதாவது நீங்கள் ஒரு ஆளுக்கு காசை கொடுத்து அவங்க தராட்டியும் சரி, நீங்கள் யாருடையும் காசு வாங்கி கொடுக்கலாம் நிலையில இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேடி வந்து உங்களோட கடனை அவர்கள் தந்துடுவார்கள். அதை போல் நீங்கள் வாங்கினாட்ட கடனை நீங்கள் கொடுத்து முடிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் முன்னேறலாம். அதற்கு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் குழந்தாய். இது அம்மனின் வாக்கு. இந்த மந்திரம் எளிய முறையிலான மந்திரம், அதுவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 3 முறை தினமும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும், என்ன மாதிரி ஜெபிக்கணும் என்றெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் குழந்தாய். இது அம்மனின் வாக்கு. உனது அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் விலகும். நீ கவலைப்படுகிறாய். எல்லா விதத்திலும் உனக்கு கடன் பிரச்சனை, கடன் மேல் கடன், என்ன செய்வதென்றே உனக்கு தெரியவில்லை. மூச்சு விட முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது, என்ன செய்வது என்பது தெரியாமல் நீ திக்கு திணறிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தாய். கவலைப்படாதே, உனக்கு ஒரு வழி கிடைக்கும். நான் வழி சொல்வேன். என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு குழந்தாய். குழந்தாய், ஏதாவது நீ ஒற்றை ஒரு கேள்வி நீ இந்த கொமாண்டில், வீடியோவில் இருக்கிற கொமாண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். இலவசமாக எழுதி கேட்கலாம். உனது பிரச்சனையோ இல்லாட்டி உனது திருமண தடைகளோ இல்லாட்டி வேறு நான் தடையோ ஏதாவது கிடைக்கலையா, தொழில் கிடைக்கலையா, குழந்தை பாக்கிய பிரச்சனையா, அழிகின்றதா, கற்பச்சிதைவா, எல்லாவற்றில் ஏதாவது ஒரு குறையா, எனது வாழ்க்கையில் கஷ்டமா, எது வேண்டாலும் சரி வீடியோவில் இருக்கிற கொமாண்ட் மூலம் ஒற்றை ஒரு கேள்வி, தெளிவான கேள்வி எழுதி கேட்கலாம். இல்லாட்டி ஏதாவது சம்மந்தம் அறிந்து கொள்ள விரும்பினாலும் எழுதி கேட்கலாம். அதுக்கு நான் பதிலாக வீடியோவை தான் போடுவேன். ஆனால் எப்போ போடுவேன்ன்றதை நான் உங்களுக்கு கொமாண்டில் சொல்லிட்டு போடுவேன். நீங்கள் எழுதி கேளுங்கள். உங்களுக்கான பதில் வெகு விரைவில் கிடைக்கும். அதற்கான மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நீங்கள் தெரிந்து கொண்டு தீர்க்கலாம். இல்லாட்டி முழுமையாக வடிவாக விரிவாக கேட்கணுமெண்டா இந்த வாட்ஸ்அப்பில் முன்கூட்டி காசு கட்டித்தான் கேட்கலாம். வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் மட்டும் இலவசமாக யூடியூபில் கேட்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜி ஆன்மீகம் சேனல். வசிரஜி என்ற பேரில் இருக்கிற சேனல் எல்லாம் என்னுடைய சேனல்கள் தான். நீங்கள் என்னுடைய சேனல்களை கைரேகை மற்றும் ஜாதகம் மற்றும் வாக்கு போன்றன சொல்லி வருகின்றேன். எத்தனையோ பேருக்கு இது பிரயோசனப்படுகின்றது என்பதனால் என்னோட கொமாண்ட் மூலமும் நேரடியாகவும் வாட்ஸ்அப் மூலமும் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒருவரிடமும் கோலில் கதைப்பதில்லை. ஏனெனில் வாட்ஸ்அப் மூலம் ஒன்லி மெசேஜ் எழுதி தான் கதைக்கலாம். எனக்கு நேரமும் இல்லை. சரி, தொடர்ந்து வாருங்கள். நாங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பது சம்பந்தமாக இந்த பதிவில் முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வசிரஜி ஆன்மீகம் சேனலோட வீடியோ கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் தான் என்னுடன் இந்த அம்மனுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். உங்களுடன் பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும். நான் வழி சொல்லுவேன். கவலைப்படாத குழந்தாய். அம்மனே சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை குழந்தாய். கவலைப்படாதே, உனது பிரச்சனைகள் தீரும் படிப்படியாக. என் அன்பு குழந்தையே, நீ எல்லாவிடத்திலும் ஏமாந்து விட்டாய். காசை கொடுத்து ஏமாந்து விட்டாய். அதனால் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, உனது காசு வெகு விரைவில் உன்னிடம் கிடைக்கும். உனது பணப்பிரச்சனை தீரும். நீ மீண்டும் வாங்கிய கடனை கொடுத்து தீர்ப்பாய் குழந்தாய். கவலைப்படாதே குழந்தாய். உனது அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும் குழந்தாய். நான் எனது அன்பு குழந்தையை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். சோதிப்பனே ஒழிய அது கூட உனது வாழ்க்கையில் முன்னேறத்தான் ஒழிய நீ விழுந்துவிட அல்ல. நான் விட மாட்டேன் குழந்தாய். உனக்கு போகும் வழி விளை என்றால் நான் எத்தனை உணர்த்துவேன். அதையும் மீறினே சென்று வந்து விடுகின்றாய் குழந்தாய். நான் என்ன செய்ய முடியும் குழந்தாய்? உனக்கு எத்தனை தரம் நான் புரிய வைத்தேன். நீயே யோசித்து நீ செல்லும் பாதை விளையன. அதையும் தாண்டி நீ சென்று பிரச்சனையில் மாட்டிவிட்டு அம்மன் கைவிட்டு விட்டார் என நீ என்னை சொல்லலாமா? ஆனால் நான் கைவிட மாட்டேன் குழந்தாய். உனக்கு நல்வழிப்படுத்துவேன். ஒருவர் வாழ்க்கையில் விழுந்து நீ படிகளில் ஏறும்போது தடக்கத்தான் செய்யும். அதை தடைகளை தாண்டி மேலே ஏறினாத்தான் நீ ஜெயிக்க முடியும். கல்
கல்லாயிருந்தா கல்லாத்தான் இருக்கும். அதை செதுக்கச் செதுக்கத்தான் சிற்பமாக மாறும் குழந்தாய், ஓவியமாக மாறும். வேணுமென்றால் ஒரு பேப்பரை பேப்பராக வைத்திருக்காமல் தீட்டினாத்தான் ஓவியமாக மாறும். ஆகவே ஒரு முயற்சியும் நம்பிக்கையும் கடவுள் மீது நம்பிக்கையும் வேண்டும். அதே நேரம் நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதற்கான முயற்சியையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். நீ முயற்சி செய்யும் போது உனக்கு ஏற்படும் தடைகள், சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், மற்றவர்கள் உன் கூட இருக்கும் நண்பர்களாலேயோ இல்லாட்டி உற்றார் உனக்கு ஏற்படும் தடைகள் எல்லாவற்றையும் நான் தவிடுபொடியாக்கி உனக்கு பாதையை விலக்கி விடுவேன். நீ வெற்றியடைவதற்கு உன் கூட துணையாக இருப்பேன். ஏனெனில் நீ என்றும் உனது மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுடனும் அன்பாக இருக்கும் குழந்தையே. நீ உனக்கு எப்படி வாழ்க்கையில் நான் துணையாக இருக்க மாட்டேன் என்றும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் அம்மனின் குழந்தையே. அம்மா, எனக்கு எந்த சோதனையும் வரவிடாதே அம்மா. என்னை எல்லாரும் ஏமாத்துகிறார்கள். நான் மனமுடைந்து போயிருக்கின்றேன். எனது கவலையை தீர்த்து வைப்பாய் அம்மா, எனது கவலையை தீர்த்து வைப்பாய் அம்மா என்று அழைத்து கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையே. இந்த பதிவினை முழுமையாக நீ மட்டும் நல்லா இருந்தா காணும் என யாரும் எனது அன்பு குழந்தைகள் நினைக்க மாட்டார்கள். மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என நினைப்பார்கள். நினைத்து மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என நினைத்து மனமுறையவர்கள் இந்த பதிவினை குறைந்தது ஒரு 21 பேருக்காவது பகிர்வாய். அது மட்டுமில்லாமல் லைக் பண்ணிட்டு கொமான்ல எழுதிக்கு. அதாவது உனது பிரச்சனை எதுவாயினும் சரி, ஒரே ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு நான் வழி சொல்லுவேன். கொமான் மூலம் தீர்வு சொல்லுவேன். சொன்ன போதாண்டு வடிவாக விளக்கமாக வீடியோவும் போடுவேன். அதே நேரம் நீ கேட்கும் கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு தெளிவாக ஒரே ஒரு சுருக்கமான பதில் உனக்கு கிடைக்கும் குழந்தாய். அதற்கான பரிகாரத்தை சொல்லுவது மட்டுமல்லாமல் அந்த பரிகாரத்தை எவ்வாறு வடிவாக செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவாக போடுவேன். பரிகாரத்தை நான் சொல்லுவேன் என்ன வழியில் செய்யலாம் என. இல்லாவிடில் இந்த கடவுளை வழங்கினால் தீரும் என சொல்லுவேன். இல்லாவிடில் நீ எதுவுமே செய்யாம உனது பிரச்சனையில் தீருங்குழந்தாய் என சொல்லுவேன். நீ கவலைப்படாதே அம்மனின் குழந்தாய். நீ அனைவரிடமும் அன்பாக இருக்கும் குழந்தையே. விரதம் என்றால் என்னென்று நினைக்கின்றாய்? மனம் பொறிவழி போவாது. மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதலாகும். அதாவது மனதை ஒரு நிலைப்படுத்தி மனதை வேறொரு சிந்தனைகளுக்கு போக விடாமல் மற்றவர்களை பற்றி நினைத்து மற்றவர்களை பற்றி கூடாது எங்கு போனாலும் ஏதாவது பிரச்சனையை பற்றி யோசிப்பதும் எல்லாவற்றில் எதிர்மறையான சிந்தனையில் இருத்தல். கோயிலுக்கு சென்றாலும் சரி, வெளியில் வந்தாலும் சரி, கோயிலுக்கு போகணுன்னு நடக்கணும் என்று கும்பிட்ட கையோடையே அடுத்த நிமிஷம் நடக்காதா? அது நடக்காது. அப்படி நினைப்பது நடக்காது. நான் வெற்றி அடைய மாட்டேன், எனக்கு கிடைக்காது, அவர்கள் மாற மாட்டார்கள், என்னுடன் வந்து சேர மாட்டார்கள், வாறு நினைத்த எனது கடன் பிரச்சனை தீராது, என்னிடம் கடன் வாங்கியவர்கள் கொண்டு வந்து தரமாட்டார்கள். இவ்வாறாக நெகட்டிவாக எதிர்மறையாக நினைத்தால் எவ்வாறு கிடைக்கும்? கடவுள் மேல் நம்பிக்கையுடன் கடவுளை கும்பிட்டு கொண்டு கடவுள் தீர்த்து வைப்பார். எனக்கு கிடைத்திடும், காசு கிடைத்திடும், எனக்கு வந்து சேர்ந்து விடும், கொண்டு வீடு வாடி வந்து தந்து விடுவார்கள் என நினைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் வீட்டையும் வீட்டு சூழலையும் துப்புரவாக தூசி துணிக்க இல்லாமல் துப்புரவாக வைத்திருந்தால் தன் மகாலட்சுமி வீட்டுக்குள் வருவாள். எல்லாட்டில் வீட்டுக்குள் சண்டை சச்சரவுகளும் வீடும் தூய்மை இல்லாமையும் ஒரே பிரச்சனைகளுமாக இருந்தால் உதவிதான் வீட்டுக்குள் வருவாள். அப்படி மகாலட்சுமி அம்மன் எல்லாரும் வாசம் செய்வார்கள். வீட்டுக்குள் எப்படி வருவார்கள்? அன்பு குழந்தையே, நீ புரிந்து கொள் குழந்தாய். நான் வீட்டுக்குள் எப்படி வருவேன்? உனது வீட்டுக்குள் வரத்தான் ஆசைப்படுகிறேன். உனது வீடு தூய்மையாக இருக்கின்றது, உனது அன்பு மனதும் தூய்மையாக இருக்கின்றது, அனைவரிடமும் அன்பு காட்டுகின்றாய், அனைவரும் நலமாக இருக்கணும் நினைக்கிறாய். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். அவ்வாறாக சொல்லி
கொண்டிருக்கின்றாயே அம்மா, ஆனால் நான் எல்லாம் நல்லாத்தான் செய்கின்றேன், நல்லாத்தான் எல்லாரிடம் அன்பாக காட்டுகிறேன். ஆனால் எனக்கேன் இவ்வளவு சோதனை? என்னை ஏன் எல்லாரும் ஏமாத்துகிறார்கள்? எனக்கேன் வாழ்க்கையில் எதுவுமே வெற்றியடைய முடியவில்லை? தோல்வி 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 மிகில் தோல்வி என நிற்கிறாயா? ஒரு ஆள் கஷ்டப்பட்டு அவரின் உச்சத்தை அடையும் போது அதன் வெகுமதி அவருக்கு தெரியும். அதை எவ்வளவு பேணி பாதுகாத்து இன்னும் இன்னும் பெரிதாக வேண்டும், பெரிதாக்க வேண்டும், நல்லநிலை காக்க வேண்டும், எல்லாவற்றில் பிரிந்தவர் சேர்ந்த அவர்களுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும், கிடைத்த காசை இன்னும் பெரிதாக்க வேண்டும் என நினைக்க தோண்டும் இல்லையா? அதை கவனமாக வைத்திருக்கணும். நீ இவ்வாறு காசை கொடுத்து ஏமாறக்கூடாது என்பதையும் தோண்டும். அதுக்காகத்தான் உனக்கு படிப்பினை. ஒரு பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், எவ்வளவு தடைகளை தாண்டி படிக்க வேண்டும். அதற்காக நான் உனக்கு நடுவையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தருவதில்லை குழந்தாய். நீ பிரச்சனை பாதையில் செல்லும் போது இது பிரச்சனையான பாதை என்றதை புரிய வைக்க எத்தனை தடைகளை எத்தனை ரூபத்தில் நான் செய்தேன். அதையும் தாண்டி நீ புரிந்து கொள்ளாமல் சென்று பிரச்சனைக்குள் மாட்டிப்பட்டு கொண்டாய் குழந்தாய். கவலைப்படாதே, இந்த அம்மனிடம் சரணடை. உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் சரி கோமானின் மூலம் அழுது அதற்கான தீர்வை நான் சொல்வேன். அது எவ்வளவு பெரிதான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீடியோ மூலமாகவாவது உனக்கு ஒரு வீடியோ பதிவை போட்டாதுன்னு சொல்லுவேன். நீ எழுதுவதனால் அதை போல சில பேர் கூச்சப்பட்டு கொண்டு என்னிடம் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் அந்த பதிவு முக்கியமாக அமையும். குழந்தாய், அம்மனின் குழந்தையே, அனைவரும் நலமுடன் வாழணும் என உள்ளங்கொண்ட எனது அன்பு குழந்தையே, அதனால ஏமாந்து கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. நான் இன்று உனக்கு இந்த மந்திரத்தை சொல்லப் போகிறேன். முழுமையாக கேட்டுவிட்டு செய். முழுமையாக கேட்க வேண்டும் என நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், முடிவு வரைக்கும் கேட்கணும். இழுத்து இழுத்து இடையில் விட்டு விட்டு கேட்டால் அது நீ பொறுமை இல்லை. இந்த அம்மனின் பதிவு கேட்க கூட உனக்கு பொறுமை இல்லை. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க நீ பொறுமையாக இருப்பாய்? இந்த ஒரு சிறு பதிவையே உன்னால் பொறுமையாக கேட்க முடியாவிடில் எவ்வாறாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? பொறுமையுடன் காத்திருப்பாய். உனக்கு வரும் பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிப்பாய்? உனக்கு வரும் பிரச்சனைகள் தலைக்கு வருவதை தலைப்பாயுடன் போக வைத்து நான் தானே உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை இந்த பாதையில் செல்லாத இந்த பாதையில் செல்லண்டா, இல்லை நான் அந்த பாதையில் தான் செல்லுவேன் என சென்று நீ பிரச்சனையை மாட்டுப்படும் போது உனக்கு பெரிதாக பிரச்சனை வராமல் காப்பது நான் தானே. எனது அன்பு குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன்? என்னையே கும்பிட்டு கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தை நீ. உனது அம்மா அப்பா என்னையே வணங்கி கொண்டிருக்கும் போது உன்னை எவ்வாறு கைவிடுவேன்? என்னையே நினைத்து கொண்டிருக்கும் எனது பக்தர்களை எவ்வாறு நான் கைவிடுவேன்? சரி வா, உனது கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கவும் வாங்கிய கடனை தீர்க்கவும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம். கொடுத்த கடன் கிடைக்க திரும்ப அவர்களே கொண்டு வந்து உன்னுடன் தரக்கூடிய நீ போய் கேட்டாலே டக்குன்னு தான் தருவார்கள். அந்த மந்திரத்தை நீ எவ்வளவு நாள் சொல்லணும், எவ்வாறு சொல்லணும், எப்படி சொல்லணும் என இந்த பதிவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கு வீடியோ எங்களுக்கு குமானை மூலம் எழுதுவது மட்டும் இல்லாமல் சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்குள்ள ஒன்று கிளிக் பண்ணி வீடியோக்குள்ள சிவப்புக்குள்ள சப்ரேட் பட்டின் இருக்கு. இது வசீரஜி ஆன்மீகம் சேனல், யூடிவி சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள் குழந்தாய், அம்மனின் குழந்தையே, கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க இந்த ஒரு மந்திரத்தை தினமும் ஒவ்வொரு நாளும் 3 முறை பக்தியுடன் ஜபித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பலாம். முடிவு வரைக்கும் வாருங்கள். பொதுவாக கொடுக்கப்பட்ட பணம் திரும்ப கிடைக்க உதவும் என்று சொல்லப்படும் பிரபலமான அம்மன் மந்திரம் இது. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. இது முதலாவது மந்திரம். 3 மந்திரத்தையும் நான் சொல்லிவிட்டு இம்மந்திரத்தை எவ்வாறு எத்தனை நாட்கள் சொல்லணும் என்பதை நான் சொல்ல போகிறேன். ஆகவே பதிவை முடிவு வரைக்கும் பொறுமையுடன் கேள் குழந்தாய். கேட்டுவிட்டு விளங்கவிட திரும்ப கேட்பது மட்டுமில்லாமல்
இதை மற்றவர்களும் பயன்பெற பகிர்வுடன் உன்னுடனும் வைத்துக்கொள். அப்போதுதான் உனக்கு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லணும் என ஞாபகம் வரும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. 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 இந்த மந்திரத்தை தினமும் 3 முறை அல்லது உங்களுக்கு வசதியான எண்ணிக்கை, இல்லாட்டி 108 தினம் 1008 தினம் கூட சொல்லலாம், இல்லாட்டி எந்த நேரம் கூட சொல்லிக் கொண்டுக்கலாம். ஆனா தினமும் 3 முறை அமைதியான இடத்தில் இருந்து சொல்லணும் இந்த மந்திரத்தை. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை தினமும் 3 முறை அமைதியான இடத்திலிருந்து சொல்லுங்கள், ஜபித்துக் கொள்ளுங்கள். மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி. அவளை வழிபடுவதன் மூலம் உங்கள் பணப்பு பிரச்சனைகள் தீரும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. வாங்கிய கடனையும் திரும்பி கொடுத்து விடுவீர்கள். இந்த மந்திரத்தை எவ்வளவு அதிகமாக சொல்லுகிறீர்களோ அவ்வளவு வெகு விரைவில் உங்கள் பணம் கிடைக்கும். பணத்தை திரும்பி கொடுத்து விடலாம். மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி என்பதனால் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய இந்த மந்திரம் ஆகும். இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரம். மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி. அவளை வழிபடுவதன் மூலம் உங்கள் பணப்பிரச்சனை தீரும் என்றும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. மற்றொரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த, மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சக்தி தாயே ஓட்டி. 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 இந்த மந்திரத்தையும் 3 முறை அல்லது அதற்கு மேலும் ஜபித்து நல்ல பலன்களை தரும். சக்தி தேவி அனைத்து விதமான தடைகளையும் நீக்கும் வல்லமை படைத்தவள். இந்த சக்தி தேவி அனைத்து விதமான தடைகள், திருமண தடை இருந்தாலும் சரி, என்ன தடையா இருந்தாலும் சரி, தொழிலுக்கு தடையா இருந்தாலும் சரி, பணம் வர தடையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் தாமதமாகுதல், நீங்கள் பணத்தை கொடுக்க முடியாமல் இருத்தல் போன்றவற்றுக்கும் இந்த ஓம் சக்தி தாயே ஓட்டி, ஓம் சக்தி தாயே ஓட்டி, ஓம் சக்தி தாயே ஓட்டி என்ற இந்த மந்திரத்தை 3 முறை அல்லது அதற்கு மேல 108 தரம் 1008 தரம் கூட ஜெபிக்கலாம். இல்லாட்டி நாள் முழுதும் தொடர்ந்தும் ஜெபிக்கலாம். தெரியும், தடைகள் நீக்கும் வல்லமை படைத்தவள் இந்த சக்தி தேவி. நீங்களும் ஜெபம் செய்யும் முறையையும் பார்க்கலாம். அமைதியான இடத்தில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வடிவாக்களுங்க. அமைதியான இடத்துல கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். அம்மனின் படத்தை அல்லது உங்களுக்கு பிடித்தமான அம்மன் தெய்வத்தை மனதில் தியானியுங்கள். தெளிவான உச்சரிப்புடன் ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து மந்திரத்தை 3 முறை ஜெபிக்கும். வடிவாக்களுங்கோ. தெளிவான உச்சரிப்புடன் ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து மந்திரத்தை 3 முறை ஜெபியுங்கள். ஜெபம் முடிந்ததும் உங்கள் கோரிக்கையை அம்மனிடம் மனதார சொல்லுங்கள். தினமும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஜெபத்தை, இந்த மந்திரத்தை மேற்கொள்ளலாம். கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கை. இந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் அதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும், பக்தி வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி அம்மனின் மீது பக்தியுடன் ஜெபிக்க வேண்டும். மந்திரத்தை உங்கள் பணத்தை திரும்ப பெற அல்லது பணத்தை கொடுக்க நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொள்வது அல்லது சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்றவற்றை செய்யலாம். பொறுமை, அதாவது சில சமயங்களில் பலன் கிடைக்க காலதாமதம் ஆகலாம். நம்பிக்கையுடன் காத்திருங்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் நான் சொல்ற முறையில் அமைதியான இடத்திலிருந்து இடையில வேற நாளும் சிந்தனையுடனும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மந்திரத்தை சொன்னால் பிரயோசனமில்லை. அமைதியான இடத்தில் யாரும் குழப்பமில்லாமல் அமைதியான இடத்திலிருந்து மனதினுள் அம்மனை இல்லாட்டி அம்மனின் படத்தை உற்று நோக்கியபடி வேற எந்த சிந்தனை இல்லாமல் அம்மனை மனதில் கொண்டு வந்து விட்டு 3 தரம் இந்த மந்திரத்தை சொல்லணும், எந்த குழப்பம் இல்லாமல். இப்படி ஒவ்வொரு நாளும் வாராக சொன்னால் வெகு விரைவில் உங்கள் பணம் நீங்கள் போய் கேட்டோன்னு தருவினா, இல்லாட்டி அவையிலே வீடு தேடி வந்து கொண்டு வந்து தருவினம். இந்த மந்திரம் உங்கள் நம்பிக்கையையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே. உங்கள் உண்மையையும் முயற்சியையும் இறைவனின் அருளும் இணைந்துதான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பதும் நல்ல பலன்களை தரும். நம்பிக்கையுடன் இருங்கள். அன்னை உங்களுக்கு உதவுவாள். அது மட்டுமில்லாமல் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவள் வாராகி தேவி. அந்த வாராகி தேவியான அம்மனையும் வணங்குதல் சிறப்பாக இருக்கும். வாராகி தேவி கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லமை உடையவள். அது மட்டுமில்லாமல் இந்த மந்திரத்தை நான் திரும்பி சொல்றேன், வடிவ கேட்டுக்கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரமும். அடுத்தது ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி. முதலாவது மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக மந்திரம் ஆகும். இந்த 2 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜெபிப்பதன் மூலம் உங்கள் அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீரும். கடன் வாங்கியவர்கள் வீடு தேடி வந்து கடனை தர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லும் போது தூய்மையான மனதுடனும் அம்மனை நம்பிக்கையுடன் முழு மனதுடனும் மாமிசம் போன்றவற்றை தவிர்த்து, மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து, மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து தூய்மையான மனதுடனும் சைவமாகவும் இருங்கள். மற்றவர்களுடன் பிரச்சனைகளை இல்லாமல் வீட்டில் அமைதி நிலைமையை பேணுங்கள். உங்கள் மனதிலும் அமைதியை பேணுங்கள். வெகு விரைவில் நீங்கள் நினைத்த போல நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 நாளைக்குள்ளேயே கிடைக்கணும் என்றால் கடுமையாக தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பணப்பிரச்சனை, தடைகள் மற்றும் வேறு தடைகள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கும். இந்த ஓம் சக்தி தாயே போற்றி இந்த மந்திரம் சொல்லுவதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் சக்தி தேவியினால் நீங்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லுவதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஓம் சக்தி தாயே போற்றி என்ற மந்திரம் கடன் பிரச்சனையை தீர்க்கிறது மட்டுமில்ல, உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் நீக்குவா இந்த அம்மன் என்பதையும் சொல்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த அம்மனை சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அம்மனை நம்புங்கள், அம்மன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்றும் அம்மன் துணையாக இருப்பேன். உங்களை ஒரு நாளும் எனது அன்பு குழந்தையை அம்மன் கைவிட மாட்டேன் என்பதையும் நம்புங்கள். உங்களுக்கு அம்மன் என்றும் துணையாக இருப்பாள். அம்மனை சரணடைவோம். அம்மா சரணம், அம்மா சரணம் என கொமான் மூலம் எழுதுங்கள். உங்களின் பிரச்சனையை எழுதி, அம்மா உன்னை நான் சரணடைந்தேன், எனது அனைத்து பிரச்சனையை நீ தீர்த்து வைப்பாய் அம்மா என்றிட்டு ஒரே ஒரு பிரச்சனையை நீங்கள் எழுதுங்கள். உங்களின் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்.